இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு B-10K பவர் சப்ளை PCB இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 பீஸ் கொரியரு V1 வால்யூம் கண்ட்ரோல் PCBயில் ஒரு 50, V2 வால்யூம் கண்ட்ரோல் PCBயில் ஒரு 50. இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு கொரியர் வைக்கிறோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் 72945 5 சேனல் போர்டு இன்றைக்கி கர்நாடகாவுக்கு ஒரு 2 போர்டு நம்ம இன்றைக்கி அமுச்சு வைக்கிறோம் நண்பர்களே. புது போர்டு கர்நாடகாவுக்கு ஒரு 2 பீஸ் இன்றைக்கி அமுச்சு வைக்கிறோம் நண்பர்களே. இது மாதிரி போர்டு தேவைப்பட்டால் வீடியோஸில் தெரியப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த போர்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங் இப்போ இது மாதிரி தான் உள்ளே வந்து போர்டை வந்து ஒன்றோட ஒன்றா டச் ஆகாத காக்கி அட்டை போட்டு வைப்போம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் 7294 போர்டு பேக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து சென்னை நபர் நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தர் ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸ் பண்ணி 2.1 ரிட்டர்ன் அனுப்புகிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டோம். அதுக்கடுத்து ரெண்டாவது இதுக்கு அடுத்து இன்னொரு பாக்ஸ் போடுவோம். மொத்தமான பெட்டி தான். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு கேபினெட்டை சுற்றி ஒரு 2 இன்ச்சு கேப் உள்ள மாதிரி பெட்டி போட்டு இது சைட்லலாம் நல்லா பஞ்சு வச்சு ஷேக்கிங் ஆகாத அளவுக்கு நல்லா டைட்டாக போட்டு இதோட அறுத்துட்டு மடித்து இதை கட்டி மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ளே தூக்கி வச்சு மறுபடியும் ரீல் பேக்கிங் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், முன்னாடி நல்லா கண்ட்ரோலுக்கு எந்த டேமேஜும் இல்லாத அட்டை வச்சுட்டோம். சைடு இந்த பாருங்கள் ஸ்பீக்கர் பனானா சாக்கெட்டு உடையாமல் எல்லாமே அட்டை வச்சுட்டோம். இந்த சைடும் தூக்கி போட்டாலும் இதாகாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே மடக்கிட்டு மேலே 4 அட்டை போட்டு இப்போ கட்டிட போகிறோம். இப்போ இதை கட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த அட்டை பெட்டியில் மறுபடியும் இதுக்குள்ளே தூக்கி வைக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம வச்சிட்டோம். சைடில் இதுக்குள்ளே 2 இன்ச்சு கேப் இருக்குது பாருங்கள். கீழே அட்டை ஆல்ரெடி வச்சுருக்கோம். இப்போ இது சுற்றிலையும் மறுபடியும் அட்டையை ஃபில் பண்ணுவோம். இப்போ ஃபில் பண்ணிவிட்டு மூடி கரெக்டாக பெட்டியை ரீல் பேக்கிங் பண்ணிவிடுவோம் நண்பர்களே. இப்போ ரெண்டாவது அட்டை பாக்ஸில் சைடில் எல்லாமே 2 இன்ச்சு அளவுக்கு அட்டைகளை வச்சாச்சு. இப்போ இது மேலே ஒரு அட்டையை போட்டு நம்ம பார்சல் முடிச்சிடுவோம், பேக்கிங் பண்ணிடுவோம்.